சார் புற்றுநோய் அதிக அளவில் பாதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வில் சொல்கிறாங்க. முதல்ல புற்றுநோய் எதனால் வருதுங்க சார்? ஸோ புற்றுநோய்ங்கிறது இது நிறைய பேருக்கு வர கேள்வி தான். இப்போ நிறைய பேர் நம்ம வந்து டெங்கி, இது மலேரியா இந்த மாதிரி கிருமிகள் பற்றிலாம் கேள்விப்படுறோம். சுகர், பிபி இந்த மாதிரி நோய்களை பற்றி கேள்விப்படுறோம். ஆனால் புற்றுநோய்னா எல்லாருக்கும் மனசில் ஒரு பயமும் இருக்குது. அதை பற்றின புரிதலும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இது சில டாக்டர்ஸ்கிட்டையுமே ஆக்சுவலாக சொல்லணும்னா இதை பற்றின புரிதலுங்கிறது கம்மியாக இருக்குது. புற்றுநோய்ங்கிறது எங்கேருந்து வருது? புற்றுநோய்ங்கிறது நம்ம உடம்பில் இருக்கிற செல்லே மாறும்போது அப்படி தான் புற்றுநோய்ங்கிறது வருது நமக்கு. ஸோ இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. நம்ம சொன்ன இப்போ இந்த பாக்டீரியா, வைரஸ், கிருமிகள்னால வரலாம். வெளியில் இருக்கிற பொல்யூஷன் இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்னால வரலாம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம நடைமுறைகள் இந்த மாதிரி இருக்கிறது, இந்த விஷயங்கள்னால வரலாம். எல்லாத்துக்கும் மேலே பார்த்தோன்னே என்ன காரணம்னு கேட்டால் கடைசியில் எல்லா விதமான கேன்சருமே புற்றுநோயுமே வந்து வரத்துக்கான காரணங்கிறது மரபணுக்கள்லேருந்து தான் வருது. மரபணுக்கள் அதாவது ஜீன்ஸ். ஸோ ஜீன்ஸுங்கிறது உடம்புல எல்லாருக்கும் இருக்கிற ஒரு விஷயம். ஸோ தோராயமாக சொல்கிறது தான் நம்ம உடம்புல வந்து ஒரு 35,000 ஜீன் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ வந்து சமீப காலத்தில் நமக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஜீன்ஸில் சில ஜீன்ஸ் வந்து நம்ம உடம்புல கேன்சர் வரதை தடுக்கிறதுக்கான ஜீன்ஸ், டியூமர் சப்ரஸர் ஜீன்னு சொல்லுவோம். சில ஜீன்ஸ் வந்து ஆன்கோ ஜீன்ஸ்னு சொல்லுவோம், புரோட்டோ ஆன்கோ ஜீன்ஸ், கேன்சரை உண்டு பண்ணுற தன்மையுடைய ஜீன்ஸ். இது உடம்புல ஏற்கனவே இருக்கிறது. ஸோ இந்த புரோட்டோ ஆன்கோ ஜீன்கிறது ஆன்கோ ஜீனாக மாறலாம். அதாவது அதில் இப்போ நம்ம சொன்ன அந்த வைரஸ் கிருமினாலேயோ இல்லை வெளியில் இருக்கிற அந்த பொல்யூஷன்னாலேயோ இதனால நமக்கு அது மாறும்போது அதனால கேன்சருங்கிறது வளர ஆரம்பிக்கலாம். இது ஒன்று. ரெண்டாவது, அதை கட்டுக்கோப்பில் வச்சுருக்கிற அந்த டியூமர் சப்ரஸர் ஜீன் அது வந்து மாறி அதோட செயலை வந்து இழக்கும்போது அதனாலேயும் கேன்சருங்கிறது வரலாம். சார் இப்போ கேன்சரால அதாவது பெண்கள் உட்பட குழந்தைகள் உட்பட அனைவருமே பாதிக்கிறாங்க. இப்போ சமீப நாட்களாக இந்த பெண்கள் வந்து அதிக அளவில் இந்த பாரு அந்த மாதிரி குடிப்பழக்கம் விஷயம் மூலயமா சில பெண்கள் பாதிப்பை நம்ம ஆய்வில் சொல்கிறாங்க. ஸோ மது அறிந்தால் கூட இந்த புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா சார்? இது ஒரு நல்ல ஒரு இது ஆக்சுவலாக நல்ல ஒரு சான்ஸ்னு நினைக்கிறேன். இதை வந்து மக்களுக்கு நல்லா தெரியப்படுத்துறதுக்கு. இப்போ எல்லாருமே நம்ம சினிமா தியேட்டர் போகும்போது அங்கே வந்து புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி வரும். கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடுங்கிறது மட்டும்தான் வரும். இதை இன்ஃபேக்ட் சில டாக்டர்ஸ் வந்து கவர்மெண்ட்டில் பேசி இதை மாற்றணும்னே சொல்லிகிட்ருக்கு. உடல் நலம் கேடுங்கிறது மட்டும் இல்லாமல் புற்றுநோய் வந்து மது அருந்துவதனாலையும் வருது. ஸோ ஆல்கஹாலிசம் காசஸ் கேன்சர், அதை பற்றி எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம வந்து கேன்சரை உண்டு பண்ணுற பொருட்களை வந்து நம்ம வந்து பலவிதமாக அதை வந்து குரூப் பண்ணி வைப்போம். ஸோ இதில் குரூப் 1, குரூப் 2A, 2B, 2C, 3 இந்த மாதிரின்னு சொல்லி ஃப்ரான்ஸில் இருக்கிற ஒரு ஏஜென்சி வந்து இதை மட்டுமே டெஸ்ட் பண்ணுறாங்க, IARCன்னு. ஸோ இதில் வந்து இந்த குரூப் 1ங்கிறது வந்து நிச்சயமாக கேன்சருக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்குங்கிறத தான் நம்ம குரூப் 1ன்னு சொல்கிறோம். அதில் அதாவது நமக்கு இந்த டொபாக்கோ, நமக்கு புகையிலை சம்மந்தப்பட்ட பாருங்கள் எல்லாமே கிளாஸ் 1ல் தான் வருது. அதே மாதிரி ஆல்கஹால்ங்கிறதும் கிளாஸ் 1ல் தான் வருது. ஸோ அதனால் புற்றுநோய் வந்து மது அருந்தினால் வருமானு கேட்டால் நிச்சயமாக வரும். அதை பற்றி எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சார் இப்போ நம்ம 2025-26 இந்த பேண்டமிக் டைமில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட எத்தனை பேர் பாதிச்சிருக்காங்க சார் அதிக அளவில்? சுமாராக இது வந்து நமக்கு லேட்டஸ்ட் டேட்டாங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது 2018 வந்தது. நமக்கு அந்த டேட்டா தான் இருக்கிறது நமக்கு அந்த இல்லை. பட் ஓராயிரமாக நம்ம பார்த்தோம்னா வந்து வேர்ல்டு அளவில் இதில் என்னதான் இந்தியாவில் வந்து 2018 டேட்டாவில் 13 லட்சம் பேர் வந்து கேன்சர்னால் அவதிப்படுறவங்க இருக்காங்க அப்படின்னு. இதில் என்ன ஒரு விஷயம்னா 13 லட்சம் பேர் வருதுங்கிறது மட்டும் பிரச்சனை இல்லை. அதில் வந்து கிட்டத்தட்ட 8 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க வந்து கேன்சர்னால் இறந்தும் போயிடுறாங்க. இதுதான் பிரச்சனை. ஸோ இந்த டேட்டா உலகத்தில் இல்லையா, வேறு எங்கேயும் இல்லையான்னு கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலையுமே கேன்சருங்கிறது இருக்குது. அதான் கேன்சருங்கிறது தொன்று பல வருஷமாக பல நூறுக்கணக்கான ஆண்டுகளாக நமக்கு வந்து இருக்கிற ஒரு விஷயந்தான் அது. ஆனால் அதை பற்றின ஒரு வரையறைகள்ங்கிறதோ இல்லை அதுக்கான ட்ரீட்மெண்ட்ங்கிறதோ எல்லாமே லாஸ்ட் ஒரு 50 வருஷம், கிட்டத்தட்ட ஒரு World War II முடிஞ்சதுக்கப்புறம் தான் அதுக்கான சரியான ட்ரீட்மெண்ட்ங்கிறதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கு. சொல்லணும்னா அந்த ஆன்காலஜி, புற்றுநோயியல்னு நம்ம சொல்கிற அந்த பிரிவுங்கிறது ஒரு 40-50 வருஷமாக தான் அதோடு எப்படி சொல்கிறது, அதுக்கான நிறைய விதமான அதில் வந்து கண்டுபிடிப்புகள் ஏற்பட்டு அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டுங்கிறது நல்ல குணமடைகிறதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்திருக்கிறது எல்லாம் ஒரு 50 வருஷமாக தான் இருக்குது. அதில் லாஸ்ட் ஒரு 15-20 வருஷமாக பல விதமான ட்ரீட்மெண்ட்ஸ்ங்கிறது அதோடு எப்படி சொல்கிறது கட்டுக்கோப்புக்குள்ளே கொண்டு வரதுக்கான நிறைய வகைகள் நமக்கு இப்போ ஏற்பட்டிருக்கு. அது வந்து நிறைய மாற்றம் இருக்குது. நம்ம உடல்ல எந்தெந்த பகுதிகளில் வருது சார் அதிக அளவில்? இப்போ புற்றுநோய் என்பது எந்த பகுதியிலிருந்து உருவாகும்?
புற்றுநோய்ங்கிறது உடம்புல தலை முதல் கால் வரை எந்த பகுதியாக இருந்தாலும் அதில் வரலாம். ஸோ எந்த ஆர்கனுமே வந்து இதுக்கு வந்து விதிவிலக்குன்னு கிடையாது. சில இடங்களில் சாதாரணமாக ஈஸியாக இருக்கும், சில இடங்களில் கொஞ்சம் வந்து ரேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பட் உடம்புல இருக்கிற எந்த பகுதியிலையுமே புற்றுநோய்ங்கிறது வரலாம். இப்போ இதில் வந்து எது காமன், இப்போ உலக அளவுலையும் சரி இந்தியாலையும் சரி எது காமன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்பர் 1 கேன்சர்னு சொல்கிறது ஆண்களை பொறுத்தவரையில், இல்லை பொதுவாக ஆண்கள் பெண்கள் எல்லாரையும் சேர்த்து பார்த்தோம்னா லங் கேன்சர். ஸோ லங் கேன்சர் அதாவது நுரையீரல் புற்றுநோய்ங்கிறது தான் வந்து மோஸ்ட் காமன் கேன்சர். இப்போ இது வந்து லேட்டஸ்ட் டேட்டா 2022 குளோபோ கேன் ஒரு ஏஜென்சி இருக்குது, அவங்க கொடுக்குற டேட்டா படியே லங் கேன்சர் தான் வந்து ரொம்ப காமன். க்ளோஸாக அதோட ஒரு சில புள்ளி விவரங்களில் தான் அதோட இது மாறுதுன்னு சொல்லியிருக்கிறதுல வந்து பிரெஸ்ட் கேன்சர். ஸோ இப்போ லங் கேன்சர் வந்து சுமார் வந்து ஒரு பர்சன்டேஜ், இப்போ 7% நம்ம வச்சுக்கிறோன்னு சொன்னோன்னா ஒரு 6.25% வந்து பிரெஸ்ட் கேன்சர் இருக்குங்கிற மாதிரி லெவலில் நமக்கு இருக்குது. ஸோ ரெண்டும் இப்போது அடுத்தது முந்தின கணக்கில் பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் கேன்சர் நம்பர் 1, லங் கேன்சர் நம்பர் 2 இருந்தது. ஸோ இந்த 2 கேன்சர் தான் வந்து உலக அளவில் டாப் 2 கேன்சர்ஸ்னு நம்ம சொல்கிற விஷயங்கள். இதை தவிர இந்தியாவில் வாய் புற்றுநோய் இது வந்து ரொம்ப காமன். நமக்கு வந்து ஆண்களில் வந்து வாய் புற்றுநோய்ங்கிறது ரொம்ப காமனாக நடக்கிறது.